பவன் கல்யாண் வந்து தந்தி டிவில ஒரு பேட்டி கொடுத்தாரு. Have you spoken to him? No. We met long time back, but maybe I was doing, I don't know, almost 20-25 years back I met him, not recently. பவன் கல்யாண் மறுத்துட்டார், இபிஎஸ் மறுத்துட்டாரு, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. இப்போ இந்த டிவிக்காரெல்லாம் பொய்ய சொல்லி டிபேட் நடத்திட்டு இப்போ என்ன இதற்கு வந்து விஜய் தான் விளக்கம் தர வேணும். ஏன்னா பைத்தியாத்திரமா இருக்குது. சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வர்றது எப்படி மாதிரி டேய் பாய் பாய், நீங்கள் வந்து நினைக்கிற விஜய் கிடையாது. நான் என்னைய வந்து நீ ஒரு அடி அழுத்தினா நான் 4 அடி ஜம்ப் பண்ணுவேன் அப்படின்றத இது சிபிஐ ஆஃபீஸ்லாம் இப்படி வெளில வந்ததெல்லாம் யாருமே சரித்திரமே இல்லைம்மா. செந்தில் பாலாஜி நாளைக்கு வருவார் பாரு எப்படி கை காட்டிட்டு. மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது, எம்ஆர்பின்னு ஒன்று இருக்குது. 317 பேரை வந்து டெலிஃபோனில் கூப்பிட்றாங்க, டெலிஃபோனில் இன்டர்வியூ நடத்துகிறாங்க, இன்டர்வியூ நடத்து ஆர்டர் போடுறாங்க. டெலிஃபோன்ல இன்டர்வியூ துட்டு வாங்கிக்கலாம். 1071 மருத்துவர்களுக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பார்த்தோம் சார். ஒட்டு மொத்தமா திமுகவுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சவப்பட்டியில் அடக்கி கடைசி ஆணி அப்படின்னு தானே தமிழ்ல அடிச்சு அது மொத்தமா காலி பண்ண போது தவக்கா. வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, சந்தோஷமா இருக்காத பின்ன. எலெக்ஷன் டேட் April 23rd. ஆமா, ஐ திங்க் இன்னையில இருந்து the chief minister loses his power இல்லையா? ஆமா, அவர் இப்பதான் வந்து உண்மையிலே பொம்மை முதல்வரா இருப்பாரு. இப்பதான் உண்மையிலே பொம்மை முதல்வரா இருக்கிறாரு. அபிஷியலா பொம்மை, இதுக்கு முன்பும் பொம்மை தான், இப்ப அபிஷியலா பொம்மை. எனிவே April 23rd ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்ல நாள். ஏன்னா வந்து என்ன மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக April 23rd இஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் பர்த்டே. அப்படியா? ஆமாம், அதனால தான் அந்த டேட் வந்து எனக்கு வரும்போது எனக்கு உடனே I was able to relate to that. And okay. Shakespeare as a writer, he has always criticized the government. Elections was a very big part of his work. So அதனால வந்து ரொம்ப சிம்பாலிக்கா இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். அதே போல நானும் தான் நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சாதாரண தேர்தல் இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி ஃபினாமினா. ஒரு அற்புதமான அதிசய தேர்தல் நடக்க போகுது. அது உண்மையிலே அந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும் அந்த நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நமக்கு அது மாற்றம் கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பா இந்த 200 ரூபாய் வாங்கி பேசிட்டு இருக்க இந்த யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் ஐயோ காசுலே அப்படின்னு இப்ப அதிகமா காசு வரும். இல்ல இதுக்கப்புறம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி யாருக்கு அப்படின்னு வந்து இப்ப டிட்டர்மின் பண்ண முடியலனாலும் இட் இஸ் வெரி ஃபேவரபிள் நாட் டு டிஎம்கே அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இட் இஸ் ஃபார் டிவிகே. எஸ், அது நீங்க சொல்றீங்க, நான் அதை ஓப்பனா அப்படி சொல்ல முடியாது. பட் ஸோ அதனால வந்து இனிமே அந்த சேனல்ஸ் தான் வந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி இது ஃபார் ஜேர்னலிஸ்ட்ஸ், விசில் ப்ளோவர்ஸ், யாரெல்லாம் வந்து கவர்மெண்டால வந்து முடக்கப்பட்டிருக்காங்களோ. இப்போ வந்து நேத்து தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப நாள் ரொம்ப மாசம்க்கு அப்புறம் அவர் எவ்வளோ ஆக்டிவா ட்விட்டர்ல இருப்பாங்கன்னு தெரியும். பட் நேத்து தான் அவர் வந்து முதல்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆஃப்டர் சோ மெனி டேஸ், ஆஃப்டர் சோ மெனி மந்த்ஸ், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த மாதிரி நம்ம போட்டிருக்காங்க. ஆமா, அப்படி போட்டாங்க. லியோ அவர்கள் வந்து he has come out on bail. அந்த மாதிரி நல்ல அவரும் நேற்று தான் வீடியோ போட்டிருக்காரு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னா ஏதோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அவர் தான் நேற்று வீடியோ போட்டிருக்காரு. இல்லை உண்மையிலே டாடி, இது வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு நம்மளால பேச முடியும். இப்போ நானே வந்து நீங்க இது வரைக்கும் வந்து பார்த்த நேர்காணல வந்து அப்படியே ஒரு லைட்டா டிமிடா நான் எப்பவுமே பேசுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. யாரெல்லாம் வந்து ரொம்ப சத்தமா பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து 200 ரூபாய் வந்துகிட்டே இருக்கும். நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒன்ன மாதிரி யாருமே ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. நான் வந்து ஐம் ஜஸ்ட் அன் அப்கமிங் ஜேர்னலிஸ்ட்னால வந்து எனக்கே வந்து ரொம்ப பயமா இருக்கும். பட் நவ் ஐ ஃபீல் தட் ஓகே, we can really raise our concerns without fear holding us down அப்படின்னு. அப்படி ஒரு பயம் உனக்கு இருந்தது இல்லம்மா? ஆமா, எனக்கு எப்பவுமே இருந்தது. அதுதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என் பொண்ணு என்னடா பயப்படுது அப்படின்ட்டு. எனவே அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மென்டல் பிளாக். அதை நீ எடுத்துறது ரொம்ப ஈஸி தான். இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. எஸ், பார்ப்போம். பட் என்ன இருந்தாலும் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்தாலும் சரி, ஒன்று மட்டும் வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருக்குது. அதாவது தாவேகா தலைவர் விஜயும்
அவரோட கட்சி சார்ந்தவர்களையும் மறுபடியும் வதந்திகள் பரப்பி அவங்கள பத்தி வந்து இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுவது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிபிஐ என்கொயரி March 15 வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஹிஸ் லாஸ்ட் என்கொயரி. இனிமே வந்து அவங்க என்கொயரிக்கு கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் வந்து நியூஸும் வருது. பட் இந்த என்கொயரி போனதுக்கே ஐயோ அப்படியே காதுல வந்து ஐ மீன் லிட்டரலா ரத்தம் வருது. அவ்வளோ பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஐ மீன் அது பொய்ன்னு கூட நம்ம சொல்ல முடியாத தேவையில்லாத விஷயம். இப்போ வந்து அவங்க சிசர்ஸ் வந்து அவங்க பேக்ல வந்து எடுத்துக்கிட்டாங்களாம். அதே மாதிரி வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பையில வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் விஸ்கி பாட்டில். இதுதான் அல்டிமேட். எப்படி தலைவர் தவேகா தலைவர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு நாள் முன்பே டெல்லிக்கு கிளம்புறாரு. தட் இஸ் 14th போறாரு. சனிக்கிழமை நினைக்கிறேன் இல்லையா? சனிக்கிழமை போகும்போது the flight was delayed for about 34 minutes. இது ஆன் ரெக்கார்டில் அந்த ஃப்ளைட்டு டிலே ஆகுது. டிலே ஆனதுக்கு காரணம் என்ன? 6 பேர் போகிறதுல ஒருத்தருடைய பேக்கேஜில் இந்த ஷேவிங் கிட் இருக்கு இல்லையா, ஷேவிங் கிட்டில் ஒரு சிசர்ஸ் இருக்குது. இதை வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸரே மீடியாக்கிட்ட பேசினது. என்ன அதை எடுத்து போட்டால் அப்போ முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ செக்யூரிட்டி செக்அப் இல்லை, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனாலும் எல்லாருக்குமான அதே ட்ரீட்மெண்ட் தானே. அதில் போவாங்க, போயிட்டு பேக்கேஜ் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்கேனிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதில் இருந்துச்சு எடுத்து போட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இதை வச்சு உருட்டானுங்க பாரு. ஐயோ அவங்க சிசர்ஸ் ஒரு பொருள் எடுத்துட்டு போறாங்க. அவங்க அங்க போய் குத்துறதுக்கு போறாங்க. விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போனாங்க. இதுதான் வந்து எவ்வளோ திமுக எவ்வளோ குரூவலான மைண்டு, எவ்வளோ கொடூரமான எண்ணம் கொண்டது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, விஸ்கி பாட்டில் வந்து எடுத்து போடாத சட்டம் எங்கே இருக்குதா? இது பஸ் ஸ்டாண்டா? இவங்க எவனோ ஃப்ளைட்டில் போனது இல்லையா? 3 லிட்டர் to 5 லிட்டர் வந்து இட் இஸ் இன்டர்நேஷனலாவே எடுத்துட்டு போகலாம். ரெண்டாவது இவங்க எடுத்துட்டு போகணும்னு அவசியம் என்ன இருக்கு? இங்கேருந்து விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் என்ன இருக்கு? எப்படி திரிக்கிறாங்க பாரு. ஐயோ, நான் நினைச்சேன் இவன் ரொம்ப கொடூரமான ஆட்கள்டா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த விஸ்கி பாட்டிலுக்கு உடனே வந்து அவங்க வந்து மது ஒழிப்பெல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் அவங்களே விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மது ஒழிப்பை பேசுகிறவர், டாஸ்மாக் ஒழிக்கணும்னு பேசுகிறவர் எப்படி வந்து விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு டேய் பொய்யை சொல்லிட்டு அந்த பொய் மேலே ஒரு பெரிய கட்டமைப்பு பண்ணுறானுங்க பார்த்தியா? அதுதான் ரொம்ப கொடூரமானது. ஏதோ பக்கத்தில் இருந்தால் பார்த்த மாதிரியும் மது பாட்டில் அவருக்கு கொடுத்தாரு அப்படி. அது இவங்களுக்கு எப்படி எக்ஸ்பென்சிவ்னு தெரியும்? ஏன் இவங்க அதுக்கப்புறம் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ட்ட போய் வாங்கிட்டு வராங்க. கஸ்டம்ஸ் அங்க வராதே, இன்டர்னல். இது வந்து ஐ மீன் அந்த எக்ஸாக்ட்லி செக்யூரிட்டி செக் டொமஸ்டிக் தான அது. போய் வாங்கிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் இது எக்ஸ்பென்சிவ் பாட்டிலா? என்னென்னமோ வந்து சொல்றாங்க. சிசர்ஸ் வந்து எடுத்தனால வந்து விஜய் அவங்க போய் வந்து ஒரு வெஞ்சன்ஸ்னால வந்து போய் ஒருத்தங்களை குத்த போறாங்க. எது இந்த குட்டி சிசர்ஸ்ல கட் பண்ற கத்திரி வச்சிட்டு ஒரு ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ணும்போது, ஃப்ளைட்ல டிராவல் பண்ற நிறைய பேருக்கு வந்து திஸ் வுட் ஹவ் பீன் a very ordinary experience, part and parcel. இப்போ நான் கூட வந்து நிறைய வாட்டி டிராவல் பண்ணியிருக்கும் போது ஏதாவது ஒன்று வந்து சரி பார்ப்பாங்க, ஒரு போன்வீட்டா பவுடரோ இல்லை பூஸ்ட் பவுடரோ பார்த்துட்டு இல்லைங்க இந்த பவுடர் வந்து நீங்க எடுத்துட்டு போகாது இல்ல ஓபன் பண்ணி செக் பண்ணுவாங்க. சரி, நம்ம விஜயா இருக்காதனால அதெல்லாம் வந்து நியூஸ்ல வர மாட்டேங்குது. அவ்வளவு. துபாய்க்கு போறவங்க இங்க இருந்து கசகசா எடுத்துட்டு போக முடியாது. அது அந்த ஊர்ல பேண்ட் ஐட்டம். அது மாதிரி ஒரு இது இப்படி ஒரு நடக்காத சம்பவத்தை இவங்க நடந்தாதான் பெரிய பெரிய நியூஸ் மீடியால போடுறாங்களே. என்ன வந்து அவங்களுக்கு என்ன எதிக்ஸ்? இது இப்போ இந்த சிசர்ஸ் எடுத்துட்டு போனனாலயோ இல்ல ஆதவ் அர்ஜுனா வந்து விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போனனாலயோ வந்து ஓட்டு கம்மியாக போதா? அதானே. அது மக்கள் அதை பார்ப்பாங்களா? இல்ல சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கரப்ஷன் இருக்கு, அதை பார்ப்பாங்களா? இல்ல அவங்க எப்படி விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போயிருக்க முடியும்? அப்ப ஓட்டு போட வேணாம். அதை வந்து உட்காந்து பேசுறாங்க பாரு. விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போறாரா, அங்க போனோடனே நைட்டு போனோடனே ஏய் அடிச்சு பிச்சிரோட. these people are desperate டாடி. ஏன் டாடி அவ்வளவு இருக்கு? நம்ம ரெண்டு பேத்த பத்தியே அவ்வளவு பேர் பேசுறாங்க டாடி. அது சரி, நீங்க வந்து தாவேகால வந்து இருக்கிறீங்க, ஓகே, உங்களை அட்டாக் பண்றதுக்கு ஒரு இல்ல அட்டாக் பண்றதுக்கு ஒரு பேசிக் ஒரு காமன் சென்ஸ் இருக்கு. ஐ அம் ஜஸ்ட் a normal host. என்னோட வீடியோஸ் எடுத்து ஒருத்தன் வந்து ட்ரெண்டிங்ல வந்து ட்விட்டர்ல போடுறான், இன்னொருத்தன் வந்து தம்ப்நெயிலா வைக்கிறான், என்னென்னமோ பண்றாங்க. I'm like, நான் சரி நீங்க என்னைய கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஓகே, ஆனா ஐம் ஜஸ்ட் a normal host. இப்ப எனக்கே வந்து இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது, இப்படி என்னென்னமோலாம் பேசுறாங்க. நான் வந்து சரி ஏதோ இருங்க நம்ம வந்து பிக்ஸோட சண்டை போட்டா நம்ம தான் வந்து பன்றிகள் கூட நம்ம சண்டை போட்டா நம்ம உடம்பு தான் அழுக்காகும், நம்ம உடம்பு தான் அழுக்காகும். அது அவங்க ஸ்டாண்டர்டும் இல்ல, இப்படி தூக்கி போட்டு போற மாதிரி தான் அதெல்லாம். பட் இப்ப நமக்கே அந்த நிலைமை நடக்குது. ஆஃப்டர் ஆல் we are just ஒரு வெரி ஸ்மால் யூடியூப் சேனல்.
who is doing interviews and அவ்வளவுதான், நம்மளோட ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான். ஆனா வந்து நமக்கே இப்படி ஒரு பேஷிங் நடக்குது அப்படின்னா அப்போ யூ கேன் இமேஜின் ஒரு அரசியல் களத்தையே வந்து மாத்த போற ஒரு கட்சி தலைவருக்கும் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் கண்டிப்பா இதெல்லாம் வந்து இன்னுமே நிறைய நடக்கும். இன்னும் வேற என்னெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கொண்டுட்டு வர இதுல அவங்களுக்கு கிடைக்க போறது என்ன, செல்ஃப் அப்செஷன் மட்டும்தான். ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் சாடிஸ்ட் ஹாப்பினஸ். சாடிஸ்ட்டுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தெரியுமா? அது பற்றியா இவரை பற்றி தப்பாக எழுதிட்டோம், இதை பற்றி பேசி தப்பாக பேசுகிறோம் பாருங்க ஜாலி. அந்த மாதிரி ஒரு சாடிஸ்ட் மைண்ட் செட்லேருந்து பரப்பப்படுற பொய் செய்திகள் தான் இது. சாடிஸ்ட் மென்டாலிட்டி மட்டும்தான் இதை பண்ண முடியும். சாடிஸ்ட்னு கூட நான் அது பார்க்க மாட்டேன். இட்ஸ் அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் நான் பார்க்குறேன். அந்த 200 ரூபாவை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த டெஸ்பரேஷன் தான். பட் இந்த சிபிஐலே வந்து இன்னொரு ஒரு விஷயம், அவர் ஃப்ளைட் வந்து லேட்டாக போயிடுச்சு, இவங்களுக்கு இதேதான் பிரச்சனை, எல்லா இடத்துக்கும் லேட்டா போறதான் தாவேக்காவுடைய பெரிய ஒரு சொல்றேன். அவங்க எந்த அளவுக்கு முட்டா பசங்களா இருக்காங்கன்னா, முத நாளே அவர் கிளம்புறாரு, 34 மணி நேரம் டிலே டேக் ஆஃப், லேண்டிங் வாஸ் ஆன் டைம். இதுல என்ன டிலே வந்துச்சு? இந்த முட்டா பசங்க தானே சொல்ல முடியும் உங்களை. யா, டேக் ஆஃப் எப்படின்னா லேண்டிங் இஸ் வாட் மேட்டர்ஸ், ரைட்? ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஃப்ளைட் வந்து எல்லா ஃப்ளைட்டுமே அப்படியே டானெல்லாம் எதுவும் போகாது. இன்டர்நேஷனல் எவ்வளோ பெரிய ஏர்லைன்ஸாக இருந்தாலும் தே வில் பி 30-35 மினிட்ஸ் டிலே. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஸ்மால் திங்ஸை வந்து தே பிக் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே லிட்டரலி பிக்கிங் ஆன், அவங்களுக்கு எதுவுமே வேற கிடைக்கல. அதனால இப்போ இதெல்லாம் உட்காந்து இந்த குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து எப்படியாவது இதை ஒரு பெரிய நியூஸ் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி தான் வந்து ஆனா எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸோ, செந்தில் பாலாஜி அவரை கூப்பிட்டுருக்காங்க, அவர் வந்து அவரே ஷாக் ஆயிருக்காரு, என்ன எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்து. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போனாங்க, எதுக்குங்க என்னை மட்டும் கூப்பிடுறீங்கன்ற மாதிரி அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மறுபடியும் வந்து அழ ஆரம்பிச்சாரு. அநேகமா வந்து அடுத்த 2 நாள் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவன் டுடே இஸ் 16th, டுமாரோ ஹி ஷுட் பி இன் சிபிஐ ஆஃபீஸ். எப்படி போறாரு தெரியல, பார்ப்போம். அது இன்னும் ஜாலியா இருக்கும், பார்ப்போம். சோ இதெல்லாம் நியூஸை வந்து ஆக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன விஷயங்களை வந்து அவர் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுத்ததே வாங்க மறந்துட்டாருமா. வீட்டுல போய் கொடுத்துருக்காங்க, அதுவே எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். ஒரு சம்மன் கொடுத்ததை வாங்கலன்னா என்ன அர்த்தம்? ஆஃபீஸ்ல போய் கொடுத்துருக்காங்க, வாங்கல. அப்படியா? இங்கே தானே வாங்குவேன், நான் இமெயில் அனுப்பிச்சிடுறேன், போகணும், டெலிவரி ஆயிடுச்சுல, இப்போ போய் தானே ஆகணும். அப்போ அவ்வளோ மறுப்பு தெரிவிச்சுட்டு இல்லை எல்லாரும் பேசின பிறகு, மீடியாலலாம் வந்து ரொம்ப இதை பரபரப்பாக பேசின பிறகு நான் 17th போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்டுட்டு உட்காந்துருக்காரு செந்தில் பாலாஜி. என்ன அழுலையா? இனிமேதான் அடுத்து ஃபேக் ரைஸ் வந்து நடக்கும். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த சிபிஐ என்கொயரியிலே வந்து 2 விஷயம் வந்து பேசப்படுது டாடி. ஸோ இந்த சிபிஐ என்கொயரி எதுக்கு நடந்தது, மறுபடியும் வந்து இது எதுக்கு நடந்ததுன்னா கூட்டணியோடைய ப்ரெஷர். எப்படியாவது நீங்க என்டிஏ அலையன்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணி ஆகணும், கண்டிப்பா நீங்க வந்து பிஜேபியோட தான் வந்து நீங்க சேரணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து மத்திய அரசு வந்து எக்ஸர்ட் பண்ணுது. அதனாலதான் வந்து மறுபடியும் இவங்க வந்து ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு என்கொயரி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு பொய்னா எந்த அளவுக்கு பொய்னா, 80 சீட்டு ஒத்துக்கிட்டாரு, டெப்டி சிஎம் ஒத்துக்கிட்டாரு, நைட்டு நள்ளிரவில் அமித்ஷாவை சந்தித்தார், பவன் கல்யாண் வந்து பேசினார். என்னென்ன பொய்கள்! அவங்க டொனால்ட் ட்ரம்ப்பும் நேட்டன்யாஹூ கூட இவ்வளவு பேசியிருக்க மாட்டாங்க. இவங்க உட்கார்ந்து இப்படி மிட்நைட்ல சந்திச்சாங்க, இவர் வந்து ஆர்பிட்ரேட் பண்றாங்க, என்னென்னமோ. துணை முதல்வர் பதவி, முதல்வர் அது ஓபிஎஸ் ஒத்துக்கல, இபிஎஸ் ஒத்துக்கல, விஜய்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, அவங்க சிபிஐ வச்சு முறக்குறாங்க. என்னென்ன கதை! நம்ம ஏற்கனவே சொன்ன இதே பத்தி நம்ம பேசணும். கோபி சுதாகர் சொல்வாங்க, என்னென்ன கதை கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கன்னா மொத்த மீடியாவும் கம்பி கட்டுற கதையா சொல்லுது. இப்ப இதை வந்து நம்ம ஏற்கனவே ஏன் இப்படி ஒரு அட்டம் நடக்குதுன்றதை நம்ம பேசணும். திமுக தனது கட்சிக்குள்ளேயே ஒரு சர்வே எடுக்கும்போது, திமுக சார்பாக தமிழக மக்கள்கிட்ட சர்வே எடுக்கும்போது திமுக முதலிடத்துல இருக்குது. ஆனாலும் இந்த மைனாரிட்டிஸ், இந்த சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஓட்டுக்கள் எல்லாம் எங்கே போகுது? தாவேக்காவுக்கு போகுதுன்னு அவங்களுக்கு கண்டுபிடிச்ச உடனே இவனுங்க வந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிஜேபினா கண்டிப்பா வந்து மைனாரிட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. மார்ச் 13 சிஎம் வந்து இந்த பிரஸ் கிளப் ஆட்கள் எல்லாம் பார்க்குறாரு. அண்ணா கோபால், என்ராமு, அது எல்லா பெரிய டிவி சேனலோட ஹெட்ஸு எல்லாம் போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அந்த மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு அடுத்த நாள்லே பார்த்தீங்கன்னா இது வெடிக்கும். 14th தானே அவர் வந்து போகிறாரு. 13th
இதை வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 14th உச்சத்துக்கு போயிடுச்சு, 15th இன்னும் பயங்கர பீக்கில் போகுது. இப்போ திமுக இது இங்கே தமிழ் மீடியாக்களை மட்டும் இல்லை, இந்தியா டுடே, என்டிடிவி, டைம்ஸ் நவ், எல்லா சேனல்ஸ்லையும் எந்த வித ஒரு சிங்கிள் எவிடன்ஸும் இல்லாமல், ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஒரு வதந்தியை வச்சுட்டு நியூஸை பிரேக் பண்ணுறதுன்னு பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கெஸ்ட் ஒப்பீனியன்லாம் எடுக்கிறாங்க, நைட்டு டிபேட்டே நடத்துகிறாங்க, போய் விட்டார்னே நடத்துகிறாங்க. என்னடா நானும் இந்த தொழிலில் தாண்டா ஒரு 25 வருஷம் இருந்தேன், இப்படி இல்லாமல் ஒரு போய், அதாவது எப்படி ஒரு ஃபேக்டே இல்லாத ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை, ஒரு தப்பான ஒரு பொய் செய்தியை வச்சுட்டு ஒட்டுமொத்த மீடியா ஈக்கோசிஸ்டமும் அப்படியே நடந்துட்டத மாதிரி வந்து பேசுகிறானுங்க. தொகுதி இப்போ இங்கே இது போனால் இப்படி ஆகும், இது போனால் இப்படி ஆகும், என்ன அமைச்சர் கொடுப்பாங்க, எவ்வளோ பேச்சு. ஆனா அதே மாதிரி டேடி மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு அவங்க சொல்லியிருந்தாங்கனாலுமே, இந்த மாதிரி நம்ம வந்து கூட்டணிக்கு போனா வந்து உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து ஆமா கண்டிப்பா நம்ம போலாம் கூட்டணிக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்ததா அப்படி ஒரு செய்தி வருது. ரைட்டு, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது உண்மை, அதில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உண்மை. ஆனால் அதை எப்படி மீடியா ரிப்போர்ட் பண்ணிச்சு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டணி பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, போகலாம் கூட்டணி போகலாம், ஓகே ரைட், இதுவரையும் ஓகே. அப்படி கூட்டணி போனால் உங்களில் பல பேருக்கு சீட்டு கிடைக்காதே, ஏன்னா கூட்டணிக்கு ஒரு முக்கியமான ஒரு லம்ப் போய்டும்ல, அப்போ உங்களுக்கு பல பேருக்கு சீட்டு கிடைக்காதே, நீங்கள் என்ன அதுக்கு நீங்கள் பதில் என்ன சொல்கிறீங்க? இதுதான் அதோட மைய கருத்து. என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு தலைவருடைய வெற்றி தான் முக்கியம், எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லை, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு இந்த இதைத்தான் வர வைக்கிறாங்க எங்கள் கட்சியில்? எதுக்குன்னா இங்கே வந்து நிறைய மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எல்லாருக்குமே சீட்டு கொடுக்க முடியாது. கட்சியில் புதுசாக வந்தவங்களுக்கு இருப்பாங்க, மாவட்ட செயலாளர் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அவங்கள மென்டலாக சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. உடனே இது வந்து பிஜேபிக்கு கூட்டணிக்கு போகிறாரு, மாவட்ட செயலாளர்லாம் சொல்லிட்டாங்க, அப்படி இப்படின்னு போட்டு வறுத்து எடுத்துட்டாங்களே. இதில் எந்த ஒரு சிங்கிள் எவிடன்ஸ் கூட இல்லாமல் இவங்க பேசுனதுக்கு பவன் கல்யாண் வந்து தந்தி டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு வாரமா உலா வந்துட்டு இருக்கிற செய்தி, you have advised him to join the NDA. இன்னும் அது நான் கேள்விப்பட்ட, அது நான் எதுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. Have you spoken to him? No. We met a long time back, but maybe I was doing, I don't know, almost 20-25 years back I met him, not recently. In the recent past அவரை இன்வைட் பண்ணீங்களா, பேசுனீங்களா? No. அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, பேசவே இல்லைன்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசியிருப்பேன்ற மாதிரி அங்கேயும் சொல்லிட்டாரு. பவன் கல்யாண் மறுத்துட்டார், இபிஎஸ் மறுத்துட்டாரு, அதுக்கு அடுத்தது நம்ம நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. இப்போ இந்த டிவிக்காரெல்லாம் பொய்ய சொல்லி டிபேட் நடத்திட்டு இப்போ என்ன, இதற்கு வந்து விஜய் தான் விளக்கம் தர வேணும். ஏன்னா பைத்தியாத்திரமா இருக்குது. நீ ரூமரை பரப்பிட்டே இருப்ப, தலைவர் வந்து இல்லை வதந்தின்னு சொல்லிட்டு இருக்குமா? உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? எந்த நியூஸ் சேனலாவது எப்பா இதுக்கு பேஸ் எங்கே இருக்குது? யார் சொன்னது இதை? பவன் கல்யாண்கிட்ட ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டு கேட்கலாம், நீங்கள் இது மாதிரி பேசுனீங்களான்ட்டு. இல்லை டெலிஃபோனில் ஒரு இன்டர்வியூ கூட எடுக்க முடியும். இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி தான் எடுத்துருக்க முடியும். எதுவுமே பண்ணாமல் ஒரு வதந்தியை காசு வாங்கிட்டு ஊதுன்னு ஊதிட்டு அந்த வதந்திக்கே வந்து தாவேகா தலைவர் விஜய் தான் பதில் சொல்லணும்னா இதை விட ஸ்டூபிடிட்டி இருக்காங்க. அது இதில் என்னன்னா, உண்மையிலே ஐ வுட் ஹவ் ரிசீவ்ட் மோர் தென் 200 to 300 வாட்ஸ்அப் டெக்ஸ்ட். சார் என்ன சார் இது, சார் என்ன சார் இது, உண்மை எல்லாமே டிவியை பார்த்து. இந்த டிவி வந்து இடியட் பாக்ஸ் இல்லைம்மா, இப்போ வந்து பொய் பாக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் பொய் பரப்புறாங்க. பார்த்தவர்கள் பெரும்பாலானோர் சார் டிவியில் எப்படி சொல்கிறாங்க சார், டிவியில் எப்படி சொல்கிறாங்க சார், டிவியில் எப்படி சொல்கிறாங்க சார். இதில் என்னென்னா ஒரு சில கிறிஸ்தவ ஃபாதர்ஸ் இருக்கானுங்களே, அவங்களே போய் பரப்பி இருந்திருக்காங்க. அதே இருந்த சார் நம்ம ஃபாதர் இப்படி சொல்கிறார் சார், ரொம்ப முக்கியமான ஆள் அவர் சொல்கிறார் சார், இப்படி அல்டிமேட்லி விஜய் வில் எண்ட் அப் ஹேவிங் அன் அலையன்ஸ் வித் பிஜேபின்னு சொல்கிறார் சார். என்ன சார் இது, என்ன சார்? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, பொய்ங்க. எத்தனை பேருக்கு நானே மெசேஜ் போட்டிருக்கேன். அதில் ஒரு தெய்வமே, நன்றி தெய்வமே அப்படிலாம் கூட பதில் போட்டார் ஒரு தோழர். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இவங்க மக்களை பயமுறுத்துறாங்க. பாஜக பி டீம், பாஜகவோட கூட்டணி. ஏன்னா மனசாட்சின்னு இருக்குமா இல்லையா? இல்லையே ரெடி, அப்படிலாம் இருந்தால் இவங்க நல்லா ஆட்சி கொடுத்துருந்துருப்பாங்க. எல்லாமே இது என்னதான் காசு வாங்கினாதான் சொல்கிறேன். 13ஆம் தேதி எல்லா எடிட்டர்ஸையும் வந்து மீட் பண்ணுறாரு.
13ஆம் தேதியா ஐயா நீங்க சொல்லிட்டீங்களா நாங்க ஊதுறோம் பொய் செய்தியா போடுறோன்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா மக்கள் வந்து டிவி மெயினாக தொலைக்காட்சிகளுக்கு இந்த சேட்டலைட் டெலிவிஷன் ப்ளீஸ் அவாய்ட். அவங்க வந்து உண்மையை சொல்லல பொய்யை மட்டுமே சொல்றதுக்காக பல சேனல். எந்த டிவி வந்து இஸ் நாட் ஓன்ட், எந்த டிவி சேனல் சேட்டலைட் டிவி சேனல் இஸ் நாட் ஓன்ட் பை அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. சன் டிவில இருந்து கலைஞர் டிவில இருந்து ஜெயா டிவில இருந்து எல்லாமே இட்ஸ் ஓன்ட் பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தானே. ஏதாவது ஒரு நியூட்ரல் டெலிவிஷன் சேனல் இருக்கா? அப்படி இருந்தாலும் அதுக்கு மணி கொடுத்துறாங்களாமா. இப்போ இங்கே டெலிவிஷன் சேனல் எந்த சேனல் இருந்தாலும் அரசு கேபிள்னு ஒன்று இருக்கு. அரசு கேபிள் ஹேஸ் 10%. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தொலைக்காட்சிகளுக்கு வீட்டு டிவி ஹோம்ஸ்க்கு கேபிள் டிவி கனெக்ஷன் தானே கொடுக்கணும். அதில் 10% அரசு கேபிளில் இருக்குது. அந்த 10%லேருந்து உன்னை தூக்கிட்டா உன்னுடைய பிஸ்னஸ் வந்து 10% லாஸு. அது இல்லாமல் கவர்மெண்ட் நிறைய ஆட் வேட கொடுத்துருக்குல்ல. எல்லாரும் இந்த கவர்மெண்ட்டு 2 விஷயத்தில் தான் நடக்குது. ஒன்று மீடியா மேனிப்புலேஷன், இன்னொன்று வந்து வெத்து விளம்பரம், கண்காட்சி. இந்த தேவா இந்த சின்ன பசங்கள்ட்ட போய் பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். ஹலோன்ட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த சின்ன பசங்களை இப்படி என்கரேஜ் பண்ணலாமா ரீல்ஸ் போடுறதுக்கு? படிங்க பாருங்க. அவர் தான் ரெடி. ஒரு இதில் ரீல்ஸ் முக்கியம் இல்லை, மார்க்ஸ் தான் முக்கியம். அதை கரெக்டாக சொல்ல அதில் கட்டு இருக்கு போல இருக்கு. ஆமாம், ரீல்ஸ் முக்கியம் இல்லை, மார்க்ஸ் தான் முக்கியம். அப்படிலாம் வந்து பேசியிருக்கிறவரு இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. சரி, என்னமோ ஒன்று. இன்னொன்று ஒரு விஷயம் ரெடி, இந்த கூட்டணியிலே வந்து இன்னொன்று என்ன பேசப்படுதுன்னா இவங்களுக்கு வந்து வேட்பாளர்களே இல்லை. தாவேகாக்கு வந்து வேட்பாளர்களே இல்லை. 9 வேட்பாளர்கள் வந்து திருச்சிக்கு வேணும், அதுக்கே இல்லை. அதனாலதான் வந்து இவங்க கூட்டணி போடுறாங்க. ஏன்னா இவங்க கட்சியிலே வந்து அந்த பிளேஸை ஃபில் பண்றதுக்கு ஆளுங்களே இல்லை அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்பு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரே ஒரு ஈவெண்ட்ல முடிச்சார கதையை. சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து வர்றது எப்படி வந்தது? யாராவது இப்படி வர முடியுமாமா? அப்போ எவ்வளவு ப்ரெஷர் அண்டர் கோ பண்ணாலும் டெஃபினட்டா ப்ரெஷர் இருந்திருக்கும். அது அவரே சொல்றாருல, அழுத்தம், ஜனநாயகன்ல அழுத்தம் இருந்தது, எல்லாத்துலயும் அழுத்தம் இருந்தது. அந்த அழுத்தத்தெல்லாம் மாறி கை காட்டிட்டு டேய் பாய் பாய், நீங்க வந்து நினைக்கிற விஜய் கிடையாது. நான் என்னைய வந்து நீ ஒரு அடி அழுத்தினா நான் 4 அடி ஜம்ப் பண்ணுவேன் அப்படின்றத இது சிபிஐ ஆஃபீஸ்லாம் இப்படி வெளில வந்ததெல்லாம் யாருமே சரித்திரமே இல்லைம்மா. இதெல்லாம் வந்து ரியல் ஹீரோ இன் லைஃப் தான் பண்ண முடியும். செந்தில் பாலாஜி நாளைக்கு வருவார் எப்படி கை காட்டிட்டு அவர் அழுதுட்டு வர போறாரு அவரு. பாப்போம். பிரச்சனையே இங்க எக்கச்சக்கமான கேண்டிடேட் இருக்குது தானே. இவங்க சொல்றாங்க வேட்பாளர்களே. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவ்வளோ கேண்டிடேட்ஸ், ஒரு கடுமையான போட்டி நிலவுதுமா. அவ்வளோ, அதாவது அந்த வேட்புமனு அதான் சொல்றேன். அது இப்போ முதல் நாளே வந்து எது 10,000 ஏதோ வித்து முடிச்சிச்சு. அப்படி இருக்கும்போது இங்கே வேட்பாளர் யார் இல்லைன்னு சொல்கிறது? இவங்க எல்லாமே அவதூறு தான். இதுவும் அவதூறு தான். எல்லா இடத்துல பயங்கரமான மக்கள், அதாவது போட்டி போட்டுட்டு இருக்காங்கம்மா. எனக்கு சீட்டு கொடுங்க, எனக்கு சீட்டு கொடுங்க, எனக்கு தெரியல. நான் பேசிட்டு இருக்கேன். கிரவுண்ட் லெவல்ல வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து கேஷே இல்லை, காசே இல்லை இந்த கட்சியில. ஒரு பக்கம் என்னன்னா இவங்க கோடி கணக்காக வந்து வச்சுட்டு இருக்காங்க, பதுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா அதே வாய்கள் வந்து இன்னொன்று சேனல்ல வந்து இல்ல இவங்களுக்கு ஆக்சுவலா வந்து காசு. எதுக்கு காசு? இந்த பார்ட்டியை நடத்துறதுக்கு, தலைவருடைய சொந்த காசுல நடத்துறாரு. அவர் வந்து உண்மையிலே he sold some of the property to run this political party, right? ரெண்டாவது, எதுக்கு தேர்தலுக்கு காசு? மக்களுக்கு காசு கொடுக்க போகிறாங்களா? நான் நேற்று வந்து ஒரு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்கு போனேன். பனமலைன்னு ஊருக்கு போனேன். அங்கே அவ்வளோ கூட்டமா மக்கள், எல்லாமே கட்சிக்காரங்க, எல்லாம் பெண்கள். அவ்வளோ துண்டை போட்டு ஒரு சின்ன கிராமத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ எந்தவா உட்காந்து பார்த்துட்றாங்க. எதுக்கு காசு? இவங்கள மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்கணும்னா உங்களுக்கு காசு தேவை. என்னம்மா போஸ்டர் அடிக்கிறதுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தானம்மா காசு தேவைப்படுது. அதுக்கு எதுக்கு கோடீஸ்வரன் தான் மட்டும்தான் எலெக்ஷனில் நின்று? இந்த ரொம்ப எளிய மக்கள் தான் தாவேக்கால. பெரும்பான்மையானவர்கள் ரொம்ப எளிய மக்கள். அவங்கள காசுலாம் இருக்காது. ஆனால் மக்கள் வந்து எங்கள் தலைவர் மேலே அன்பு வச்சுருக்காங்க, அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக இந்த தேர்தல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒட்டு மொத்தமாக திமுகவுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் நெயில் இந்த காஃபின் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சவப்பட்டியில் அடக்கி கடைசி ஆணி அப்படின்னு தானே தமிழில் அடிச்சு அது மொத்தமாக காலி பண்ண போது தாவேகா. அடுத்தது வந்து மைனாரிட்டிஸ். இப்போ நம்ம வந்து பேசியிருக்கோம் இந்த மாதிரி கூட்டணி வந்து மைனாரிட்டிஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு. பட் உண்மையிலே வந்து அதோட இம்பேக்ட் வந்து
will it really translate in reality அப்படின்னு It has been translated. Many the pocketsல இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த மைனாரிட்டிஸ் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தாவேக்கா பக்கம் சரிஞ்சிட்டாங்க, தாவேக்கா பக்கம் வந்துட்டாங்கன்றது தான் இவங்களுடைய பெரிய அச்சமே. அதுக்காக தான் பிஜேபின்னு போட்டு உருட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா, பல கிறிஸ்தவ பாதிரியார்கள் இந்த திமுகவோட கைக்குள்ளே வேலை செய்கிறாங்க. ஆமா, நம்ம தான் சொல்லியிருக்கோம், இதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண. ஒரு பாதிரியார் தான் வந்து ஆன் கேமரா மாட்டிக்கிட்டாரு. ஆன் கேமரால ஆல்டர்ல இருந்து பேசினார்ல, அது மாதிரி கைக்கூலியெல்லாம் என்ன பண்றது? பல பாதிரியார்கள் இருக்காங்க. அவங்க வந்து உண்மையா நேர்மையா செயல்படணும், உண்மையிலே இந்த மக்களுக்காக வேலை செய்யணும்ட்டு, இந்த மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுறது தானே ஃபாதர்ஸ் பேசுவாங்க, கிறிஸ்தவ பாதிரியார்கள். அவங்க ஃபுல்லாக டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டு ஏதாவது ஒரு பதவி கிடைக்குன்னு கெஞ்சிக்கிட்டு they are all doing a negative propaganda on TVK, which is wrong. அதனால் இந்த சாமியார்கள் என்ன தான் சொன்னாலும், அரசியல்வாதிகள் என்ன தான் சொன்னாலும், மதகுருமார்கள் என்ன தான் சொன்னாலும், மைனாரிட்டி பீப்புள் ஆர் வித் அவர் லீடர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பயத்தில் தான் இவன் திமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதையாவது சொல்லிவிடுவோன்ற பிஜேபி பிடிஎம் அமித்ஷா வந்தார், நைட்டில் சந்திச்சார், அப்படி இப்படிலாம் கதை விட்டுட்டு இருக்குது. தவேக தலைவர் அவரே வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தனால கண்டிப்பா ஒரு மைனாரிட்டி இல்லைம்மா, அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு மதத்துக்குள்ளே அடைச்சிட முடியாது. அவர் கிறிஸ்டியன்னு இல்லைன்னா வந்து அவர் இந்த ஜாதி இந்த மதம்னு அடைச்சிட முடியாது. ஏன்னா அவங்க பிறப்பால் அவங்க அப்பா வந்து கிறிஸ்டியன், அம்மா வந்து ஹிந்து. அவர் தன்னுடைய அம்மாவுக்காக சாய்பாபா கோயிலே கட்டியிருக்காருமா, ரைட்டுங்களா? ஸோ அவருக்கு காஸ்ட் இந்த ஒரு காஸ்ட் நியூட்ரல் வருது. அதே மாதிரி ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி போடவே முடியாது நீங்கள், சரியா? எந்தவித சாதி மத அடையாளமும் இல்லாமல் உண்மையான மக்களை நம்பி வர்றவருக்கு இவங்க என்னென்ன கதை இன்னும் இருக்குமா, இன்னும் நிறைய பண்ணுவானுங்க. இப்போதானே தொடங்கிருக்குது, இப்போதான் தொடங்கிருக்கு. கிட்ட வரும்போது கண்டிப்பா நிறைய எதிர்பார்க்காதான விஷயங்கள் கூட பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதான் நானும் நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கான எல்லா விஷயமும் வந்து ஒரு தடையா வந்துகிட்டு தான் இருக்கு. அவ்வளவு பெரிய நியூஸ் ஆகுது, பட் அது எல்லாமே பாசிட்டிவா வந்து இட் somehow ends up becoming. ஆமா, அதுதான் எல்லா நெகட்டிவ்ஸையும் தனக்கான பாசிட்டிவா மாத்துறது இருக்குல்ல, அது ஒரு தனி அதுவே அவர் மாத்தணும்னு அதுவே மாறிடுது. ஏன்னா வந்து மக்களும் வந்து தேர் நாட் ஃபூல்ஸ், அவங்க வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கும் தெரியுது, ஓகே விஜய் மேல வந்து வேணும்னே ஹிஸ் பின் டார்கெட்டட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து எல்லா மக்களுக்கும் வந்திருக்கு. அண்ட் தே வில் ஆப்வியஸ்லி பி எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் அ பர்சன் லைக் தட். ஸோ அதனால வந்து ஐ see it that way. ஸோ பார்ப்போம் அவர் வந்து இன்னுமே வந்து வர சேலஞ்சஸை வந்து அவர் எப்படி வந்து மேற்கொள்ள போறாரு அப்படின்னு. இப்போ வந்து the true challenge of தமிழ்நாடு டடி, அதே மாதிரி டடி இப்போ ஒரு வாட்டி வந்து பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு சைட்ல வந்து தாவேக்கா வந்து ராமதாஸ் அவர்களோட வந்து போக போறாரு, இல்லைன்னா சசிகலாவோட போக போறாரு அப்படிங்கிற செய்திகளும் வந்து இவங்களுக்கு எவ்வளவு மூளை வறட்சி இருக்கு வேற, ஏதாவது ஒன்று சேர்த்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியெல்லாம் எதுக்குமா போகணும்? why should we go with either ராமதாஸ் or சசிகலா? ரெண்டுமே ஸ்பெண்ட் ஃபோர்ஸு. ஆமாம், ரெண்டுமே இட் ஹேஸ் நோ பவர் இன் இட், சரிங்களா? இவ்வளோ மக்கள் சக்தி, இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கும்போது, வின்னிங்க்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும்போது, இப்போ நான் வந்து ஒரு நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன், நான் கூட முன்ன பின்ன பேசிடலாம். ஆனால் எங்கள் தலைவர் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. am I right? எஸ். அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பேசணும். அவர் சொல்லும்போதே 33% மேலே, கிட்டத்தட்ட 33% நமக்கு வந்து வாக்கு வங்கி இருக்குன்றார் எங்கள் பப்ளிக் மேடையில், சரியா? ரெண்டாவது, பெரிய நியூஸ் எடிட்டர்ஸ் லைக் என்டிடிவியோடைய நியூஸ் எடிட்டராக, லைக் அதே மாதிரி ராஜ்தீப் சர்தார் இந்தியா டுடே நியூஸ் எடிட்டர்லாம் வந்து பேசும்போது அவர்கிட்ட கேட்கும்போது, ஆர் யூ கோயிங் டு பி எ கிங் மேக்கர் ஆர் கிங்ன்னு போது, ஒய் சார் ஐ எம் வின்னிங் சார் அப்படின்றாரு. ஆமாம். இப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு கருத்து போயிருக்குன்னா சும்மா இமேஜினேஷன்ல போயிருக்கும். இட்ஸ் நாட் பிகாஸ் லாட் ஆஃப் டேட்டாஸ், லாட் ஆஃப் அனாலிசிஸ், ஓன் ப்ரைட்னாலயும் வந்து போயிருக்கு. நிறைய எவிடன்ஸ், நிறைய டேட்டாஸ், நிறைய என்ன தியரிட்டிக்கலாக அவர் உட்காந்து பார்த்துருப்பார்ல, அவருக்கு இன்புட் கொடுத்துருப்பாங்களா, இதுலேருந்து தானே போயிருக்கா. அப்போ நாங்களே பிரைமரி ஃபோர்ஸ் இன்னைக்கு முதன்மை சக்தியாக தாவேக்கா இருக்கும்போது எதுக்கு இந்த ஸ்பெண்ட் ஃபோர்ஸ்லாம் நம்ம அஃபிஷியலாக தாவேக்காலேருந்து அதை மறுப்பு தெரிவிச்சிருக்கோமே, we are not going into. ஆனாலும் நாங்களே இல்லைன்னா கூட இவங்க உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு 10 பேர்கிட்டனாலே இந்த பொய் நியூஸ் போய் சேரட்டும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பொய் நியூஸை நம்பிக்கிட்டும் பல பேர் இருக்காங்க.
அவர்கள்ட்ட நான் ஒன் மூலயமா சொல்கிறது, தயவு செய்து டிவி சேனலில் தாவேகா பற்றி வர நியூஸை நம்பாதீங்கள், அது பொய் நியூஸாக தான் இருக்கும் பெரும்பாலும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் வந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு ரிக்கரிங் நம்மளே வந்து இந்த ஐ திங்க் திஸ் இஸ் த செகண்ட் டைம் தட் we're doing an interview within this week law and order issues. அதில் வந்து இப்போ தூத்துக்குடியில் வந்து நடந்த அந்த விளாத்திக்குளம் அந்த அவங்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், மறுபடியும் இந்த விஷயம் வந்து எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் ஐ மீன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இதுல என்னன்னா இதுல ஒரு ஆர்குமெண்ட் இப்போ புதுசா வைக்கிறாங்க. ஆமா, நானும் அதை பார்த்தேன். எப்படி வந்து சிஎம் சார் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட். அண்ட் அது ஆக்சுவல் ரெட்ரோஸ்பெக்ட்ல மேபி அவர் வந்து ஐ மீன் ஹி இஸ் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல் தட், பட் அவர் எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டானா அது எப்படிங்க நீங்க வந்து இதுக்கு வந்து சிஎம் வந்து பொறுப்பேற்றுக்க முடியும்னு கேட்குறாங்களே. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான கேள்வியே இந்த தப்பு. இந்த 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 சிறுமி இருக்காங்களாங்க விளாத்திக்குளம், அந்த விளாத்திக்குளம் சிறுமி 6:30 மணிக்கு மிஸ் ஆகிருக்கிறாங்க. 9:30 மணிக்கு பேரண்ட் போயிட்டு வீட்டில் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த 9:30க்கே அந்த போலீஸ் வந்து ஏன்னா ஒரு மேட்டர் ஆஃப் 2 to 3 ஹவர்ஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த நொடியிலேருந்தே அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு தேடி இருந்தாங்கன்னா அந்த பொண்ணை உயிரோட கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கல. நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு போங்க, குளத்தூர்ன்ற ஒரு ஸ்டேஷனுக்கு போங்க, குளத்தூர் இல்லைங்க நீங்கள் விளாத்திக்குளம் போங்க, இங்கே குளத்தூர் போங்கன்னு மறுபடியும் இந்த ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனில் இந்த ஸ்டேஷனு 16 மணி நேரம் செலவாச்சு. எதுக்கு? எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் தேட போயிருது. எப்போ கிட்டத்தட்ட 16 மணி நேரம். முதல் நாள் நைட்டு நடந்த சம்பவத்துக்கு, முதல் நாள் ஈவினிங் நடந்த சம்பவத்துக்கு 16 மணி நேரம் கழிச்சு அடுத்த நாள் காலைல போய் தேடுறாங்க. வீட்டிலேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸில் தான் அந்த பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கப்படுது. இப்போ இந்த போலீஸ் இப்படி இங்கேருந்து போட்டு இது பண்ணாங்களா, அதுக்கு இந்த ஃபெயிலியருக்கு யார் காரணம்? சிஎம் தானே காரணம். ஆமா, அவர் தானே போலீஸ் கண்ட்ரோல். ஆமா, இன்ன வரையும் அதுல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? பிரவீனான்னு அந்த இன்ஸ்பெக்டரை மட்டும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால மற்ற போலீஸ்காரங்களுக்கு பயம் வந்துருமா? எப்படிமா பயம் வரும்? அப்போ இதுக்கு யார் காரணம்? இவ்வளோ இந்த மெத்தனமா ஓகே நடந்து போச்சு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுப்பா அப்படின்றதுக்கு யார் காரணம்? இந்த சிஎம் வந்து சிஎம் போய் பார்த்தாரா? அவங்கள பார்க்கல. இம்மீடியட்டாக ஆக்ஷன் அந்த 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 எஸ்பிலேருந்து ஏடிஜிபி ஆமா இம்மீடியட்டாக சாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இது என்னடி ஒரு உயிர், அதுவும் இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்து உயிரை 16 மணி நேரம் எஃப்ஐஆர் போடாது யார் தப்பு? அப்போ இந்த காவல்துறைக்கு சிஎம் என்ன செய்தி சொல்றாரு? மற்ற செய்தியாளர்களுக்கோ இல்லைன்னா ஜேர்னலிஸ்ட்கோ வந்து ஒன்று மேல ஒன்று எஃப்ஐஆர் போட தெரிய இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு கடும் கொலை நடந்திருக்கு, அவங்களுக்கு போட தெரியல. அண்ட் வாட் இது ஒரு ஷேம் என்னன்னா, திஸ் கான்ஸ்டிட்யூவன்சி இஸ் ரூல்ட் பை a female MP. ஆமா, what a shame it is for the entire female society. நம்ம வந்து உண்மையிலே சொல்றேன், நான் வந்து தமிழ்நாடு வந்து இவ்வளோ அலட்சியமா வந்து ஒரு பெண்ணோடைய விஷயத்தை வந்து எடுத்துப்பாங்க நான் வந்து எதிர்பார்க்கல. as a woman I am telling, I feel extremely ashamed of my state. கரெக்ட் மாப்பா. இப்போ யார் இதில் இப்போ இந்த பிளேமை வந்து சிஎம் தானே ஏற்றுக்கணும், அவர் தானே ப்ளேம் பண்ணணும். அதே போல் அந்த ஆகாஷோட கஸ்டோடியல் டெத்து, அந்த கஸ்டோடியல் டெத்தை அவங்க வந்து கொலைன்னு மாற்றிருக்காங்க, மர்டர்னு மாற்றிருக்காங்க. யார் மர்டர் பண்ணுது? Obviously it's the police. போலீஸ்காரங்க தானே. கஸ்டோடியல் டெத்னா அதான் போலீஸ் தானே மர்டர் பண்ணணும். அப்போ வந்து அதில் இன்ஸ்பெக்டர் திலீபன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு குஹன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கு தேவேந்திரன் ஹெட் கான்ஸ்டபிள், சரத்குமார் ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறத்து காளீஸ்வரன் ஒருத்தர், அதாவது மனோகரன் ஒருத்தர். இவர்களெல்லாம் கொலை குற்றவாளியா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து கஸ்டோடியல் டெத்துன்றத அதாவது சஸ்பிஷியஸ் மர்டரோ ஆக்சுவலி ஏதோ ஒன்று இருந்ததை நீங்கள் கொலைன்னு மாற்றிட்டீங்க. இப்போ கொலைனா கொலை பண்ணது யார்? இந்த காவல்துறை அதிகாரிகள் தானே. இவங்களை ஏன் இன்னும் கைது செய்யலை? மற்ற இடத்துல கொலைகாரன் இவன் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்ச உடனே அவன் மேலே சந்தேகம் இருந்தால் டப்புன்னு போய் அரெஸ்ட் பண்ணுறீங்களே. இன்னும் இத்தனை நாட்களாயும் இந்த காவல்துறையை ஏன் கைது, இந்த காவல்துறை அதிகாரிகளை ஏன் கைது செய்யலை? இதை விட கேவலம் அந்த சிறுமியோடைய விளாத்திக்குளம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோடைய டெத்தில் 10 ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணல. இப்போ என்ன நடக்குது? 10 ஸ்பெஷல் டீம் போட்டு அந்த சின்ன கிராமத்துல யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்ப நம்ம என்ன அப்ப இங்க இருந்து ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒண்ணு திமுக இருப்பான், பின்னாடி எவனாவது இருப்பான், இல்லைன்னா இந்த எல்லாம் சொல்ல. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க?
இவர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு சின்ன பசங்களை வச்சுட்டு. இதான் வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு. இப்போ இந்த டேடி 3 ஆர்குமெண்ட் நாள் முன்னாடி தமிழ்நாடோட ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க டேடி, ஹோம் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க டேடி, தமிழ்நாட்டுல வந்து கிரைம் ரேட் வந்து கம்மியா இருக்கு. அவர் எந்த தமிழ்நாட்டிலும் தெரியல, வேற எங்கேயாவது தமிழ்நாட்டு வேற எங்கேயாவது இருக்குதா உலகத்துல தெரியல எனக்கு. கனவு காண்டிட்டு இருக்காரு போல. கனவு தமிழ்நாட்டுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இதை மக்கள் இந்த அரசை துடைத்தெறியும் இல்ல டேடி, கண்டிப்பா தொடர்ந்து அழிச்சிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தூத்துக்குடி எம்பி வந்து மிஸ் கனிமொழி போகும்போது all of the people you could see the rage. அவங்க எல்லாரும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. they were not happy seeing her. ஆமாம்மா, ஒரு குழந்தைய ஒரு அந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்களா, அதுல காப்பாற்ற வேண்டிய அந்த காப்பாற்றப்பட்டிருக்கணும். அதை இவங்களோட அலட்சியத்தினால அடி தோற்றத்தை இங்க மாத்தி அலைய விட்டு எவ்வளவு பாலியல் வன்முறைகள் டேடி பெண்கள் மேல. ஃபர்ஸ்ட் இந்த கோயம்புத்தூர் நடந்தது, அதுக்கப்புறம் இது in a matter of எவ்வளவு 2-3 months எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா விக்டிமை ப்ளேம் பண்றதா பண்ணிருப்பாங்க. ஆமா, கடைசியா விக்டிம் தான் ப்ளேம். நீ எதுக்கு அத்தனை மணிக்கு அங்க போன, நீ எதுக்கு இத்தனை மணிக்கு இங்கே போனன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சேடான ஸ்டேட். மக்கள் கண்டிப்பா they have to wake up. மக்கள் வந்து they have to, if அவங்களோட பெண்கள் வந்து சேஃபா இருக்கணும், அவங்க வீட்டு பெண்கள் சேஃபா இருக்கணும், பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆட்சி மாறிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. மாறியே ஆகணும், மாறணும். அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு என்ன சொல்றது, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று, எம்ஆர்பின்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் அதாவது சுகாதாரத்துறை ரிலேட்டடான டாக்டர்ஸு, நர்ஸு, சர்ஜன்ஸு இதெல்லாம் வந்து ஹையர் பண்ணுற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க, 1100 அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு இங்கே வந்து வேக்கன்சி இருக்குது அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஜனவரி 25 அப்போ அன்றைக்கி வந்து ரிட்டன் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ரிட்டன் எக்ஸாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணுவாங்களா, ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்கலாம் 25 மார்ச் 25 மற்றும் 26 மார்ச்சில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பாஸ் ஆனவங்களாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு இந்த 1100 பேருக்கும் அடுத்தது இன்டர்வியூ வச்சு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஆனால் திடீர்னுட்டு எக்ஸாம் வச்சுட்டாங்க 1100 பேருக்கு. 1100 வேக்கன்சின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்தது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் பாஸ் ஆன 1927 பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க. அந்த 1927 பேருக்கும் என்ன பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ நடத்தணும். இன்டர்வியூ நடத்து ஆர்டர் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆனால் இந்த இன்டர்வியூ நடத்துறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 320 பேர் அல்லது 317 பேரை வந்து டெலிஃபோனில் கூப்பிட்றாங்க. டெலிஃபோனில் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. இன்டர்வியூ எடுத்து ஆர்டர் போடுறாங்க. பற்றியாது ஏன் டெலிஃபோனில் இன்டர்வியூ துட்டு வாங்கிக்கலாம், மற்ற யாருக்கும் தெரியாது. இப்போ இது வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எந்த டேட்டு? எலெக்ஷன் டேட்டு. பெருசாக அப்பாயின்மெண்ட்டோ வெல்ஃபேர் ஸ்கீமோ எதுவும் நீங்கள் இப்போ பண்ணக்கூடாது. ஆனால் காசு வாங்கணுமே. இவங்க மட்டும் தான் வந்து கிரியேட்டிவா வந்து எப்படி எல்லாம் காசு ஃபோனில் இன்டர்வியூ நடத்தி நீங்கள் வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிடுங்க, துட்டை கொடுத்துருங்க, அவ்வளோதானம்மா. அந்த மாணவர்கள்லாம் இப்போ வந்து அந்த ஆஸ்பிரண்ட்லாம் வந்து போராடுறாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்துருவோம். நாங்கள் எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்காக வந்து அப்பியர் ஆயிருந்தோம் சார். அந்த எக்ஸாம் வந்து 25 ஜனவரி நடந்திருந்தது சார். மார்ச் 11 வந்து செலக்டட் லிஸ்ட்னு ஒன்று விட்டுருந்தாங்க சார். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இறுதியாக வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த ஒரு லிஸ்ட் விட்டுருந்தாங்க சார். அதில் வந்து 1071 மருத்துவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க சார். நாங்கள் நியூஸ்லலாம் வந்து ஒரு செய்தியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன செய்தினா வந்து 1071 மருத்துவர்களுக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் பார்த்தோம் சார். 320 மருத்துவர்களுக்கு மட்டும் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து கால் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்குலாம் இண்டிவிஜுவலும் கால் பண்ணி வந்து இங்கே கவுன்சிலிங் நடத்தியிருக்கிறாங்க சார். எங்களுக்கு வந்து அதனால தான் சார் பயமாயிருச்சு. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம் வந்து வேணும் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அட்ராசிட்டிஸ் டுவர்ட்ஸ் விமென், டுவர்ட்ஸ் சில்ட்ரன், டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், யாரா வேணா இருக்கட்டும், ஜேர்னலிஸ்ட் உட்பட எல்லாருக்குமே வந்து ஐ ஹோப் ஃபார் அ ரெஜிம் சேஞ்ச். ரொம்ப ரொம்ப நன்றி டாடி. தேங்க்யூ. முடியட்டும் திமுக ஆட்சி முடியட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி லீசா.